الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. கணித்துக்குரிய மாணவிகளை மற்றும் மாணவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நமக்கு தொடர்ச்சியாக மன்ஹஜு ஸலஃபை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஃபித்னா மற்றும் குழப்பமான இந்த விஷயத்திலிருந்து நம்மையும் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக நாம தொடர்ச்சியாக லைஸவின் மன்ஹஜி ஸலஃப் என்ற புத்தகத்துல பாடங்கள் பார்த்து கொண்டு வரோம். இன்று ரமதானுக்கு முன்னால் இது கடைசி அமர்வாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பிறகு திரும்பவும் இதனுடைய தொடர்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். ஏனென்றால் இந்த மார்க்க கல்வி என்பது சில நேரத்தில் உட்கார்ந்து அல்லது அமர்ந்து படித்து விட்டு இப்படியே களையக்கூடிய விஷயம் கிடையாது. நாம் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை அறிந்தால்தான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அரபியுடைய பழமொழி ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலும் كان الناس يسألون عن الخير وكنت أسأله عن الشر لاتقائي. மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் நன்மையான விஷயங்களை கேட்பாங்க, நானோ தீமையான மற்றும் சோதனையுடைய ஃபித்னாக்களுடைய விஷயங்களை பற்றி நான் கேட்பேன். எதற்காக? அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அதான் அரபியுடைய பழமொழியும் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்துடைய மகத்துவமும் அதனுடைய அருமையும் அதனுடைய மதிப்பை அறிய வேண்டும் என்றால் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அறிந்தால்தான் அதனுடைய பாதக செயல், அதனுடைய பாதிப்பு, அதனுடைய விளைவு அறிந்தோம் என்றால், தௌஹீதுடைய முக்கியத்துவம் நாம் உணர வேண்டும் என்றால் ஷிர்க்குடைய விளைவுகளும் அதனுடைய அழிவுகளும் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தௌஹீது கொடுத்த அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்துடைய அருட்கொடை நாம உணர்வோம். சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் பித்அத்துடைய விளைவுகள், இந்த சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும், இதனால் மனிதனுடைய இம்மை மற்றும் மறுமையுடைய இழிவை பற்றி அறிந்தான் என்றால் சுன்னாவை அவன் அல்லது சுன்னா கொடுக்கப்பட்டவர்கள் அந்த சுன்னாவுடைய முக்கியத்துவம் அறிவார். அதான் இங்கு லைஸமின் மன்ஹஜு ஸலஃப், மன்ஹஜு ஸலஃப் உடைய வழிமுறை அல்ல என்ற விஷயங்களை அறிந்தனால மன்ஹஜு ஸலஃப் என்ன என்று நாம் புரிந்து கொள்வோம். ஏன்னா பொதுவாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமர்விலும் சரி, நேரடியாக இருக்கட்டும் அல்லது நம்ம ஆன்லைன் மூலமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஸலஃபுடைய கொள்கை அல்லது அவங்களுடைய உசூலுடைய விஷயங்கள் சில படிச்சிருப்பாங்க. ஆனாலும் என்ன, எங்கேயாவது நமக்கு சில நேரத்துல அது எது ஸலஃபுடைய மன்ஹஜ் கிடையாது என்ற வாய்ப்பு நம்ம அதை உணர்வது அல்லது சில நேரத்தில் நமக்கு தென்படாது. அதனாலதான் இங்கு ஷேக் உமர் பாஸ்முல் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் எது மன்ஹஜு ஸலஃப் இல்லை என்று அறிந்த நிலையில இதுதான் மன்ஹஜு ஸலஃப் என்ற விஷயங்களை அறிவதற்காக நாம இங்கு திரளாக கூடியிருக்கிறோம். இங்கு இன்ஷா அல்லாஹ் 2 விஷயங்களை நாம் பார்க்கலாம். இதற்கு முன்னதாகவே போன அமர்வில் 13வது உபதேசமாக அல்லது 13வது விஷயத்தை நாம் அறிந்தோம். லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல் கலாமு பில் முஜ்மலாத் வ தர்குல் தஃஸீலி வல் பயான். ஸலஃபுடைய முன்னோர்களின் வழிமுறையில் மார்க்க விஷயங்களை விரிவாகவும் தெளிவாகவும் விளக்காமல் சுருக்கமாக அல்லது பொதுவாக சொற்களை பேசுவது இடம்பெறாது. சுருக்கமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, தனக்கு ஆதாரம் வைக்க மாட்டாங்க. மாறாக இதற்கு தெளிவு எங்க குர்ஆன்ல ஹதீஸுகள்ல வேறு ஹதீஸ்கள் சொல்லப்பட்டதோ அதை கொண்டுதான் எடுத்துப்பாங்க. அதில் நான் நிறைய எடுத்துக்காட்டுடன் தெரியப்படுத்தின அந்த ஒரு விஷயம்தான் அல் முஜ்மல் என்ற விளக்குரை நாம் பார்த்தோம். சுருக்கமானது, தெளிவற்றது. அப்போ இந்த முஜ்மல் மேல யுஃபமு மின்ஹு அல் மானா இல்லா பி பயானின் ஆகர். இன்னொரு விஷயம் நமக்கு அதை தெரியப்படுத்தினால் அதனுடைய சுருக்கமான விஷயம் நமக்கு தெளிவு பெறுவோம், இல்லைன்னா நம்மால் அதை தெளிவு பெற முடியாது.
அல் முஃபஸ்ஸல் அல்லது தஃசீல் என்று பார்க்கும் பொழுது மா யதுல்லு அலல் மானா பிதூனி ஹாஜத்தின் இலா பயானின் ஆகர், வேறு விளக்கம் தேவையில்லாமல் பொருள் புரிவது. நமக்கு வேறு விளக்கமே தேவையில்லை, இதுவே தெளிவாக நமக்கு இருக்கும். அப்போ இந்த விஷயத்துல நான் முதல் துவா, அந்த கூட்டு துவா செய்யக்கூடிய விஷயங்கள். அதே போன்று அதான், அதான் என்பது சிறந்த விஷயம் என்றால் ஜனாசாவுடைய தொழுகையில் அதான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கேட்டா ஏன் சொல்லக்கூடாதுங்க, அதுவும் நல்ல அமல் தானே. அதான் சொல்லும் பொழுது ஷைத்தான் விரண்டு ஓடுறான். நாம கூட என்ன செய்யலாம், அடக்கம் செய்யும் பொழுது, குளிப்பாட்டும் பொழுது, எல்லா இடத்துலயும் நம்ம அதான் சொல்லலாமே. ஷைத்தான் நம்ம என்ன செய்வான், தவறான விஷயங்கள் செய்வதற்காக ஈடுபடுத்துவான் விதத்தான விஷயங்கள்ல. அதனால அதான் கொடுக்கலாம் என்று சொன்னா என்ன செய்வாங்க? இல்லைங்க, அப்படி செய்வது என்பது வரல. ஆஹ் அதே போன்றுதான், எப்படி அதான் சிறந்த அமலாக இருந்தாலும், அதனால் ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான் என்று இருந்தாலும், அது எல்லா இடத்திலும் ஃபிட் செய்ய முடியாதோ, அதே போன்றுதான் துவா. துவா என்பது இபாதா, இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு பிரத்யேகமான அமலுக்கு பிறகு செய்தார்கள் என்றால் நம்ம செய்வோம். இல்லை, எல்லாத்தையும் ஃபிட் பண்ண முடியாது. அதே போல நான் இதுக்கு முன்னால் தெரியப்படுத்தின சலாம், சலாம் சொல்லுவது என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்டதும், அல்லாஹ் தஆலா மூலமாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாவாத்தை சொல்வது என்பது வலியுறுத்தப்பட்ட விஷயம். அதற்காக நாம் பார்ப்போம், வெள்ளிக்கிழமையோ அல்லது புதன்கிழமை பள்ளிவாசல் தொழுது விட்ட பிறகு, அசருடைய தொழுகை தொழுது விட்ட பிறகு லேசாக வலது பக்கமாக திரும்பி நின்று, இந்த செவுரு, அந்த லேசாக திரும்பி நின்று என்ன செய்வாங்க, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு யா ஹபீபல்லாஹ், இப்படி என்று சில தரூதையும் ஸலவாத்தும் சொல்லக்கூடியவர்கள் நாம் பார்ப்போம். அதனால்தான் சில பள்ளிவாசல்ல ரொம்ப அரிதான இது இந்த பக்கத்துல ஒரு பர்தா இருக்கும், அந்த பர்தால முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதி. நானும் எதுக்கு என்ன என்று தெரிய இருந்தது சிறந்த படிக்கக்கூடிய காலத்தில். அதற்கு பிறகுதான், ஓ, இது இவங்களுடைய இந்த கொள்கையாக இருக்கு. ஜுமாவிலேயோ அல்லது வியாழக்கிழமை அன்று மகரிப் அல்லது அசருக்கு பிறகு தொழுதுவிட்டு இந்த பக்கம் வலது பக்கமாக நின்று அவங்க இது மாதிரி தருத் சொல்லக்கூடிய, எங்கப்பா ஆதாரம்? இன்னல்லாஹ் மலாயிக்கத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு. அல்லாஹ்வே சொல்லியிருக்கான், தரூத் அனுப்புங்க என்ன இது செய்யறாங்க. அப்போ பொதுவாக அஹ்லுல் பித்அ வ ضலால குறிப்பாக என்ன செய்வாங்க, பொதுவான ஆதாரத்தை எடுத்து விளக்கமாக சொல்லப்பட்டதை விட்டுருவாங்க. இதனால்தான் பிரச்சனை வருது. அப்போ இது மன்ஹஜு ஸலஃப் இல்லை என்று நாம பார்த்தோம். இது போன அமர்வுல பார்த்தோம். அதோடைய விஷயங்கள் நாம நாம் இந்த 14வது சொல்லக்கூடிய விஷயம் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? வால்யூமாத் நீங்க உங்களுக்கு மாணவிகளுக்கு. ம். 14வது லைஸ மின் மன்ஹஜி ஸலஃபி அல் இஹ்திமாமு பில் அஹாதீஸில் மர்ஃபூஅ தூனல் ஆசாரல் மௌகூஃபா. நபிமொழிகள் மட்டும் எடுத்துக்கொண்டு நபி தோழர்களின் அறிவிப்புகளை விட்டு விடுவது, அவற்றை பொருட்படுத்தாது இருப்பது சலஃபு மன்ஹஜின், இது சலஃபு மன்ஹஜ் கிடையாது அல்ல. என்ன அர்த்தம்? ஒன்று மௌகூஃப், இங்க மர்ஃபூ என்று சொல்லும் பொழுது ஹதீஸ் ருஃபியா இலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அது சேர்க்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை மர்ஃபூ என்று சொல்றாங்களா, என்ன அர்த்தம்? அவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அந்த செயின் லிங்க் நரேட்டர்ஸ், அறிவிப்பாளருடைய அந்த தொடர்பு தொடர்ச்சியாக இருக்கு, கொண்டு சென்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஃபிட் பண்ணதற்கு மர்ஃபூ என்று சொல்லும். ரூஃபியா உயர்த்தப்பட்டது. அதுதான் இங்க சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை சேர்த்து கூறப்பட்ட அந்த ஹதீஸுக்கு சொல்லப்படும். சரி. இரண்டாவது மௌகூஃப். மௌகூஃப் என்றால் வகஃபா. வகஃபா நிற்பது. எங்க வந்து நிற்போம்? குறிப்பாக சஹாபாக்கள் வரை வந்து நிற்கும். அப்போ சஹாபாக்குடைய கூற்று அதற்கு மௌகூஃப் என்று சொல்லப்படும், ஆசார் என்றும் சொல்லப்படும். ஆசார். இப்போ இந்த விஷயத்துல மக்களுடைய விஷயம் என்ன இருக்கு? நமக்கு சரியான நஸ் வந்துருச்சு. நஸ் என்பது நமக்கு இதுக்கு முன்னால் பார்த்தோம், அந்நக்கல், குர்ஆனும் ஹதீஸ். அப்போ நஸ் நமக்கு ஆதாரங்கள் வந்துருச்சுன்னா மார்க்கத்துடைய விஷயம் நமக்கு அதுக்கு தெளிவாக இருக்கு, நமக்கு பிரச்சனை இல்லை. சில இடத்தில் நமக்கு தெளிவான நஸ் வராது.
அல்லது வந்திருக்குன்னா பொதுவாக இருக்கும், அதற்கு விளக்க உரை நமக்கு சஹாபாக்களுடைய கூற்றின் பிரகாரம் தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்று இருந்தால் நாம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இல்ல ஹதீஸ் தான் இருக்கு, அவங்களுடைய புரிதல் எதுக்கு என்று நம்ம நிராகரிக்க முடியாது. இதுதான் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். என்ன அர்த்தம் கிடையாது, சையான ஹதீஸ் வந்துரு, அதுக்கு பிறகு சஹாபாக்களுடைய கூற்று வருதா, ரெண்டு முரணா இருந்தா இதை எடுத்து இது இங்கு சொல்லப்படவில்லை. மாறாக ஹதீஸுகள் நமக்கு தெளிவாக இல்லை, நஸ்ஸு நமக்கு தெளிவாக இல்லைன்னா அந்த இடத்துல சஹாபாக்களுடைய சில கூற்றோ சில அறிவிப்பு என்று வருகின்றது என்றால் அதை நாம் எடுத்துக்கொள்வோம். அதே போன்று ஹதீஸ் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு, இதனுடைய விளக்க உரையாக இன்னொரு வேறு ஹதீஸ் நமக்கு வரல, ஆனால் சஹாபாக்களுடைய அமல் நமக்கு, சஹாபாக்களுடைய கூற்றோ அல்லது அமலோ நமக்கு இதனுடைய விளக்கத்தை தெரியப்படுத்துறா, அதை எடுத்துக்கொள்வோம். இதுதான் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். நபி நபி நபிமொழிகளில் மட்டும் எடுத்துக்கொண்டு நபி தோழர்களின் அறிவிப்புகளை விட்டு விடுவது, அவற்றை பொருட்படுத்தாதது இருப்பது சலஃப் மனஜின் வழி அல்ல, இது அவருடைய முறை அல்ல என்று சொல்லக்கூடிய விஷயம். இப்போ சலஃபு சாலிஹீன்களை பற்றி பார்க்கும் பொழுதே அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சஹாபாக்களுடைய விஷயத்துல, குறிப்பாக இங்கு சஹாபாக்களுடைய விஷயத்துல நீங்க அவங்களோட இருங்க என்று சொல்றான். யா அய்யுல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் உண்மையாளர்களுடன் சாதிகீன்களுடன் இருங்க. இப்போ சாதிகீன் யாரு? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய தஃப்சீர் நமக்கு இப்னு கசீரிலும் சரி தபரியிலும் வரக்கூடிய இந்த வசனத்துடைய தஃப்சீர் மா முஹம்மதின் வஸ்ஹாபிஹி, மா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஹாபிஹி என்று இங்க விளக்கம் வருது. பாத்தீங்களா, அஸ்ஸாதிகீன் அது யார் நல்லோர்கள் என்று வரும் பொழுது அங்கே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இது யாரை குறிப்பிடுகின்றது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களின் தோழர்களோடும் சேர்ந்திருங்கள் என்று இந்த வசனம் தெரியப்படுத்துகின்றது. பின்னால் வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, நீங்க இவர்கள் நல்லோர்கள் உண்மையாளர்களுடன் நீங்கள் இருங்கள். அந்த உண்மையாளர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களும் என்று இங்கு நமக்கு தஃப்சீர்ல தெரியப்படுத்தப்படுகின்றது. தஃப்சீர் இப்னு தபரி, அதே மாதிரி இப்னு கசீர் இந்த வசனத்துல ஷரா நம்ம அல்லது அதோடைய தஃப்சீரை நம்ம பார்க்கலாம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சில நேரத்துல சஹாபாக்களிடம் சில கேள்வியை கேட்பாங்க. அதே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவருடைய சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஒரு மரத்துடைய எடுத்துக்காட்டு, ஒரு முக்மீனை போல அந்த மரத்துடைய எப்பொழுதுமே அது பழம் தரக்கூடியதா இருக்கும், எல்லா நிலையும் அது பிரயோஜனமானதாக இருக்கும், அதனுடைய எடுத்துக்காட்டு ஒரு முஸ்லிமை போலதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. யார், என்ன மரம் என்று. அதுல எல்லாருமே பெரிய மூத்த சஹாபாக்கள் இருந்தாங்க, அப்துல்லா பின் உமரும் இருந்தார்கள். அவருக்கு தெரிஞ்சது அந்த பதில் என்னன்னு. ஆனா என்ன செஞ்சாங்க அவங்க, அத சொல்லாம இருந்த எதற்காக? மூத்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய மத்தியில நாம வாயை திறக்க கூடாது என்ற விஷயம் புரிஞ்சிருந்தது. அதனால அவங்க மௌனமாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு பதில் சொன்னாங்க, அது அக்கு பேரித்த மரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினாங்க. எல்லா அதனுடைய இலையிலிருந்து தண்டிலிருந்து அதனுடைய பழம் மற்றும் அனைத்தையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு, ஒரு முஸ்லீமும் அப்படியே பட்டவன் என்று தெரியப்படுத்தினாங்க. அப்துல்லா பின் உமர் தன்னுடைய தகப்பனார் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை அந்த சபை கலையும் பொழுது சொல்றாங்க, அத்தாவே எனக்கு தெரியும், இஸ்லாம் சொன்ன உடனேயே எனக்கு புரிஞ்சிருச்சு, அது பெரிச்ச மரத்தை பத்தி தான் சொல்றாங்க என்று. ஏன் சொல்லலை என் மகனே, நீ சொல்லியிருந்தா இந்த தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குமே, இந்த இவருடைய மகன் கல்வியுடைய தொடர்பு உள்ளவராக இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷம் இருக்குமே என்ற அந்த ஆர்வத்தை தெரியப்படுத்தினார். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, நீங்க எல்லாம் இருந்தீங்க பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்த மத்தியில, நான் சிறுவனாக இருந்து பேசுவது என்பது அதை நான் சரியாக படவில்லை என்று நான் உணர்ந்தேன், அதனால நான் மௌனமாக இருந்தேன். பாருங்க, இது அதபு. இங்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அவங்களுக்கு கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, சில நேரத்துல கேள்வி கேட்பதும் அல்ல, சில நேரத்துல பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையும் சஹாபாக்களுடைய விஷயத்துல இருந்தது. இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனும் சஹாபாக்களை இங்கு
இந்த சாதிகீன் என்ற விஷயத்துல தெரியப்படுத்தப்பட்டது. அதே ஷா வலியுல்லா மஹதிஸ் தஹ்லவி. ஷா வலியுல்லா மஹதிஸ் தஹ்லவி பெரிய அறிஞர்களில் ஒன்று. இந்த இந்தியா நாட்டுடைய மூத்த அறிஞர்களில் ஒருவராக தஹ்லவி பரம்பரை சார்ந்தவர். இவங்களுடைய பரம்பரையில் தான் ஷா இஸ்மாயில் ஷஹீத் அத்தஹ்லவி ரஹிமஹுல்லா முதல் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு அறிஞர். தக்வியத்துல் ஈமான் என்ற புத்தகத்தை எழுதியவர். இங்கு இவங்களுடைய நிறைய புத்தகம், அதுல ஹுஜ்ஜத்துல்லா இல் பாலிகா என்ற ஒரு பிரபலியமான புத்தகம். ஷா வலியுல்லா மஹதிஸ் தஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய புத்தகம் புக்கதுல் ஜீல்ல இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய கூற்றை தெரியப்படுத்துறாங்க. பாருங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா சஹாபாக்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்தாங்க, ஆனா கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு பெறல. அப்போ அவ்வளவு நெருக்கமாக இருந்த இந்த தாபியிடம் கேட்கப்படுகின்றது, இதா குல்த் இதா குல்து கௌலன் வ கிதாபுல்லாஹி யுகாலிஃபு قال இதா குல்த கௌலன் வ கிதாபுல்லாஹி யுகாலிஃபு இதா குல்த கௌலன். நீங்க ஒரு கூற்றை தெரியப்படுத்துறீங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் அதற்கு முரணாக வருகின்றது என்றால் என்ன செய்வீங்க? அவர் என்ன சொன்னாங்க? உத்ருக்கு கௌலி பி கிதாபில்லா. அல்லாஹ்வுடைய வேதம் வந்து என்றால் என்னுடைய கருத்தை நீங்க விட்டுருங்க என்று சொன்னார். சரி, அடுத்ததா கேட்கிறாங்க, ஃபைன் கான ஹபரு ரசூலில்லா யுகாலிஃபு. சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹபர் வருகின்றது, அவங்களுடைய செய்தி வருகின்றது, உங்களுடைய கருத்துக்கு முரணாக இருக்கா, என்ன செய்யணும்? அவர்கள் சொன்ன உத்ருக்கு கௌலி பி ஹபரி ரசூலில்லா. அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி ஆதாரமான செய்தி வந்ததனால என்னுடைய கருத்தை விட்டுருங்க. அடுத்ததாக ஃபைதா கான கௌலு ஸஹாபா யுகாலிஃபு. சரி, சஹாபாக்களுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கு முரணாக வந்ததுன்னா என்ன செய்யணும்? வலவுத்துருக்கு கௌலி, என்னுடைய கூற்றை விட்டுருங்க. பாருங்க சுப்ஹானல்லாஹ், அந்த அறிஞர்கள் அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது. கூற்றுக்குடைய விஷயத்துல ஹதீஸுக்கு அடுத்ததாக நமக்கு சஹாபாக்குடைய கூற்றும் அவங்களுடைய அறிவுடைய விஷயங்கள் மிக உன்னதமாக இருந்தது என்று அவர்கள் அந்த காலத்திலே புரிந்திருந்தாங்க. அதனால்தான் தன்னுடைய கருத்து என்ன செய்வாங்க, அதை தள்ளி போடுங்க என்று தெரியப்படுத்துவார்கள். அதனால்தான் இமாம் அபு யூசுப், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய மிக நெருங்கிய மாணவர் அபு யூசுப் ரஹிமஹுல்லா எப்பொழுது இவரிடம் படித்துவிட்டு மதீனாவுக்கு சென்றார்களோ, ஹஜ்ஜுடைய காரணம் முடித்துவிட்டு மதீனாவுக்கு வந்து அங்கே சில நாட்கள் சில காலங்கள் அங்கு தங்கினார்கள் கல்வியை தேடுவதற்காக. அங்கு கல்வியை தேடும் பொழுது தன்னுடைய ஆசிரியரிடம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட 75% ஆப்போசிட்டாக அவர் பெற்றார். 75% ஆப்போசிட் ஹதீசுகள் அவருக்கு தெரிஞ்சது. அப்ப உடனே என்ன செய்தார்கள்? அவை மாற்றிக் கொண்டார்கள் அபு யூசுப் ரஹிமஹுல்லா. ஏன்? அவங்களுடைய ஆசிரியர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா என்ன செஞ்சாங்க? இதுதான் கற்றுக்கொண்டாங்க. என்னுடைய கருத்து அதற்கு முரணாக சஹியான ஹதீஸை நீ பெற்றுக்கொண்டா என்றால் இந்த சஹியான ஹதீஸை எடுத்துக்கொள், என்னுடைய விட்டுவிடு என்று சொன்னாரு. அதை அவர்கள் அமல்படுத்தினார்கள். அபு யூசுப் ரஹிமஹுல்லா. ஜெய், இதிலேயும் நமக்கு இந்த விஷயம் தெரிய வருகின்றது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவும் இங்கு சஹாபாக்கள் என்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய விஷயங்கள் வரும். இங்க நம்ம சஹாபாக்களுடைய கூற்று மௌகூஃப் என்று வரும் பொழுதே ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய இந்த கூற்றை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவும் நமக்கு தெரியப்படுத்துறாங்க, லா துகக்லித் தீனக மின் ஹாவுலா. இவரிடமிருந்து மனிதர்களிடமிருந்து மார்க்கத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். அந்த காலத்தில் இருந்த மக்களை பார்த்து நபி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க, மக்களை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, தீன பின்பற்றாதீங்க, கண்மூடித்தனமாக பிளைண்ட் ஃபாலோயிங் செய்யாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களின் தோழர்களிடம் இருந்து வந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் தாபியூன் வருகின்றார்கள். மனிதர்களில் சிலர் தேர்வுக்கு உரியவர். பிற தாபியினுடைய கருத்து பார்க்கும் பொழுது சிலர் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும், சிலர் எடுத்துக்கொள்ளாத நிலையாக இருக்கும். ஆனால் சஹாபாக்களுடைய கருத்து வருகின்றது என்றால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இங்கு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க. இதிலும் நமக்கு இந்த விஷயம் தெளிவாகின்றது. அதே போல இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த கூற்றும் இங்கு பதிவு செய்திருக்கிறேன்.
فمن ظن أنه يأخذ بكتاب الله والسنة دون أن يقتدي بالصحابة ويتبع غير سبيلهم فهو من أهل البدعة والضلالة. ஒருவர், நான் அல்லாஹ்வின் வேதத்தையும் சுன்னாவையும் நேரடியாக எடுத்துக்கொள்கிறேன், நபி தோழர்களை பின்பற்ற தேவையில்லை என்று எண்ணினால், மக்களின் அறியாமையின் சிலர் இது குர்ஆன் ஹதீஸ் என்று கூறுவார்கள். ஆனால் நபி தோழர்களின் பாதையை அல்லாமல் வேறு பாதையை பின்பற்றுபவன் விதாத்துவாதியும் வழிகேடனும் ஆவான். ஏன்னா கணித்துக்குரிய மாணவர்களே, ஹதீஸ் சில நேரத்துல பொதுவாக வரும். அது எல்லாத்திற்கும் அது ஆதாரமாக இழுக்கக்கூடிய நிலை ஆகலாம். வசனங்களும் சில நேரத்துல முத்தலக்காக இருக்கும், சில நேரத்துல முஜ்மலாக இருக்கும். ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்த சிந்தனைக்கு ஏற்பாற்போல என்ன செய்யணும், அதை இழுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதற்காக தான் நமக்கு குர்ஆனுடைய விஷயத்துல ஹதீஸை பார்ப்பதும், ஹதீஸுடைய விஷயத்துல நமக்கு இன்னும் தெளிவு பெற வேண்டும் என்றால் நாம சஹாபாக்களுடைய இந்த கூற்றை நம்ம பார்ப்பதற்காக தான். ஏன் குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்துல உங்க கருத்து ஏன் கருத்து என்று முரண் வரும் பொழுது இதுல எதை நாம முற்படுத்துவோம்? இந்த ரெண்டையும் நேரடியாக கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் சஹாபியாக்களோட தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா என்னுடைய கருத்தா இருக்கட்டும், உங்களுடைய கருத்தா ஒரு சம காலத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் எங்களுடைய கருத்து எனக்கு உயர்ந்தது என்று எண்ணக்கூடியவர். இப்போ இதுக்கு என்ன தீர்வு? இந்த குர்ஆனையும் ஹதீஸிலும் முரண் வருதா? சஹாபாக்கள் சஹாபியாக்கள் எப்படி இதை எடுத்துக்கொண்டாங்க, அப்படி அவர்களுடைய கருத்து பார்க்கணும். ஆதார சில விஷயங்களை பதிவு செய்யறேன். இது இல்லாம நம்மால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது இல்லைன்னா எத்தனை விஷயங்கள் நாம மார்க்கத்துல நிராகரிக்கக்கூடிய நிலையாக ஆகும். அதுல சில விஷயங்கள் நாம் பார்க்கலாம். இங்கு இந்த விஷயம் தெரியப்படுத்துறாங்க. இவங்க இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொன்ன இந்த விஷயம் என்ன கிடையாது, இது தனிப்பட்ட ஒரு தன்னுடைய கருத்து கிடையாது. இந்த கருத்தையும் இந்த ஹதீஸ் வசனத்துல வரக்கூடிய وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى சூரத்து நிசா அநேகமாக வரக்கூடிய வசனத்தில் وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ. ரெண்டு தண்டனை, உலகத்திலேயும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. யாரு ஆதாரம் தெளிவான பிறகு நபியுடைய பாதை விட்டாரோ, وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ முஃமின்கள் அல்லாத வேறு பாதை எடுத்துக்கொண்டார்கள் என்றார். அந்த காலத்துல முஃமின்கள் என்பது யாரை குறிப்பிட்டது? சஹாபாக்கள் தான். அப்ப அவர்களுடைய பாதைகள் வேறு பாதை எடுத்துக்கொண்டா என்ன நிலை? உலகத்தில் என்ன தண்டனை? நுவல்லி மாத்தவல்ல, உலகத்தில் அவனுக்கு அதாபு, அவன் சென்ற அந்த வழிகேட்டிலேயே அல்லாஹ் அவன் ஆக்கிடுவான். மறுமையில முஸ்லிஹி ஜஹன்னம், அவனுக்கு நரகத்துல மிக கடுமையாக தண்டிக்கப்படுவான் என்று தெரியப்படுத்தும். அதான் இதற்கு முன்னாலும் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த கூற்று நம்ம பார்த்திருப்போம். அல்லாஹு தாலாவே தன்னுடைய நபியுடன் சஹாபாக்களை பிரிக்கலைன்னா நாம் யார் சஹாபாக்களை ஹதீசுகளுடனோ அல்லது மார்க்கத்துடைய விஷயத்திலிருந்து பிரிக்க முடியும்? அல்லாஹ் இங்கு وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி ஹதீஸ்ல سَتَفْتَرِقُ أُمَّتِي عَلَى 73 فِرْقَةً كُلُّهُمْ فِي النَّارِ إِلَّا وَاحِدَةً قَالُوا وَمَن يَا رَسُولَ اللَّهِ قَالَ مَا أَنَا عَلَيْهِ الْيَوْمَ وَأَصْحَابِي. அல்லாஹ்வும் தன்னுடைய நபியுடன் சஹாபாக்களை இணைத்து குறிப்பிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தன்னுடன் தன்னுடைய சஹாபாக்களை இணைத்து குறிப்பிடும் பொழுது நாம் யார் அவரை தனிமைப்படுத்துவதற்காக என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் நமக்கு தெரியப்படும். இப்போ வாங்க எடுத்துக்காட்டு மூலமாக இந்த விஷயம் எவ்வளவு அவசியமானது என்று பார்க்கலாம். முதல் விஷயம், குர்ஆன் சேகரிக்கப்படக்கூடிய விஷயம். நமக்கு தெரியும் யார் செய்தாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பிச்ச விஷயம். கம்பைலேஷன் ஆஃப் குர்ஆன், தத்வீனுல் குர்ஆன். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது எங்கேயாவது இருக்கா? எங்குமே நமக்கு இல்லை. பாதுகாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் யார் மூலமாக செய்யப்பட்டது? சஹாபாக்கள் தான் அனைவரும் சேர்ந்து கருத்து மஷ்வரா செய்து கடைசியில சில பாதிப்புகளின் சில இழப்புகளையும் அவர்கள் சந்திக்கும் பொழுது இப்போ சமயத்துல இதை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு எடுத்தார்கள். அப்பொழுதுதான் நம்மிடம் குர்ஆன் ஒரு 2 அட்டைகளுக்கு மத்தியில ஒரு எழுத்து வடிவத்துல பதிவாகி நம்மிடம் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. இப்போ ஹதீஸ்
சஹாபாக்களுடைய கூட்டுல நமக்கு தேவை என்ன? இப்ப குர்ஆன் இதை நீ என்ன சொல்லுவப்பா? இது என்ன சொல்லுவ? விசல்லாசம் காலத்துல இல்ல, அவங்க எலும்புல, இலையில, தோல்ல, அதே மாதிரி சில கற்கள்ல இது பதிவு செய்திருந்தாங்க. அதே மாதிரி மனசுல அவங்க மனம் செய்திருந்தாங்க. இப்போ இந்த வடிவத்துல வந்து இருக்குன்னா எந்த அடிப்படையில இதை எடுத்துக்கொள்ற? ஒண்ணு. இரண்டாவது பார்க்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்து, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்தை யார் முடிவு செஞ்சாங்க? இப்ப நாம் அனைவரும் ஒட்டுமொத்த அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபத்துல் ஊலா. முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? நேரடியாக சொல்லல, எனக்கு பிறகு இவர் தான் இருப்பார் என்று சொல்லல. மாறாக சில ஹதீஸ்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் உமருடைய விஷயங்கள் தான் வந்திருக்கணும். லவ் கான பாதி நபியன் லக்கான உமர் வலக்கின் லா நபியா பாதி. எனக்கு பிறகு ஒரு நபியாக வந்திருந்தா உமராக தான் இருக்கணும். ஆனா எனக்கு பிறகு எந்த ஒரு நபி இல்லை. இதுவே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக இருக்கலாம் முதல் கலீஃபாவாக ஆக்குவதற்காக. ஆனாலும் என்ன செய்யலங்க, எல்லாருமே சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்துல முடிவெடுத்தாங்க. எப்படி முடிவெடுத்தாங்க? இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூற்று போன அமர்வு அதற்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மார்க்கத்திற்காகவே இமாமாக நியமனம் செய்தவரை உலகத்திற்காக நாம் ஏன் இமாமாக நியமனம் செய்யக்கூடாது என்று கையை கொடுங்க என்று முதல்ல அவங்க பையத் செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய மார்க்கத்துடைய மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய தொழுகை, தொழுகைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்திற்கு அவங்க முற்படுத்தினாங்கன்னா இவரை நம்ம தீனுக்காக, துனியாவுடைய விஷயத்திற்காக நாம் ஏன் முற்படுத்தக் கூடாது என்ற விஷயத்துல முடிவெடுத்து செய்தார்கள். இப்போ மௌகூஃபான விஷயங்கள் இல்லைன்னு என்று இருந்தா இதை என்ன செய்வீங்க? ரெண்டு. மூணாவது, அதை விட பெரிய விஷயம். மூன்றாவது பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அடக்கம் செய்தது, நல்லடக்கம் செய்தது குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு தெளிவாக இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது இறக்கப்பட்ட வசனம் தான் அந்த சூரத்து ஜுமருடைய வசனம். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். சூரத்து ஜுமருடைய 30வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்க பிறகு ஹயாத்தாக தான் இருந்தாங்க. ஹயாத்தாக இருந்தாங்களா இல்லையா? இதேதான் ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் கொண்டாங்க, மரணம் அடையல அவங்க, அவங்க மறைந்து விட்டார்கள், திரைக்கு அப்பாற்பட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்வதற்குரியவர்களுக்கு இதுதான் என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த வசனம் நீங்க சொல்றீங்க இவங்களும் மரணிக்கக்கூடியவர் அவங்களும் மரணிக்கக்கூடியவர்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கிய பிறகு ஹயாத்தாக இருந்தாங்களா இருந்தாங்களா இல்லையா? ஆஹ் அப்போ இந்த வசனம் நீங்க எப்படி சொல்றீங்க? அவர்கள் மரணிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது, ஆனா இல்லையே. அல்லது மையத்துன் நீங்களும் மரணித்தவர் தான் என்று வருது வசனம். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம், அந்த எழுத்து மூலமாக டிரான்ஸ்லேட் செய்யணும்னா இன்னக்க மையத்தும், நீங்க மௌத்தானவங்க, நீங்களும் மையத்து தான் அவங்களும் மையத்து தான் என்று சொன்ன. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹயாத்தாக இறக்கப்பட்டதே. அப்ப தெளிவாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் என்று நமக்கு குர்ஆன்ல நமக்கு வரல. யார் மூலமாக தெரிந்தது? சஹாபாக்கள் வந்து அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த நேரத்துல அடக்கம் செஞ்சாங்க. எப்படி உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அடக்கம் செய்ய முடியும்? ஒய்தல் மௌஊதத்து சுயிலத் என்ற அந்த சூரத்து தக்வீருடைய வசனத்துக்கு புறனாக இல்லையா? அங்கு உயிரோடு இருக்கக்கூடியவர் உயிருடன் புதைத்தவருடன் கேட்கப்படும், எந்த குற்றத்திற்காக நீ கொல்லப்பட்டாய், புதைக்கப்பட்டாய் என்று கேட்கப்படுமே. அந்த சிறு சிசுவை கொலை செய்யக்கூடிய அந்த சிறு குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய அந்த உயிரோட புதைக்கக்கூடிய அந்த வசனம், உயிரோடு இருக்கக்கூடியவனை எப்படி புதைச்சிங்க என்று ஒரு கேள்வி வரும். இங்கு இந்த நேரத்துல நமக்கு சுப்ஹானல்லாஹ் யாரு? நம்முடைய சஹாபாக்களுடைய விஷயம்தான் நமக்கு எப்படி உயிரோடு இருக்கிறாங்க என்ற இருந்த நிலையில அவங்களை அடக்கம் செஞ்சிருப்பாங்க. அவங்க மேல மண்ணை போட்டிருப்பாங்க, போட்டிருக்க மாட்டாங்களே. புரியுதா? அப்போ எங்கு நமக்கு மௌகூஃபுடைய விஷயம், சஹாபாக்களுடைய விஷயம். இப்ப ஒரு கேள்வி வரலாம், சரி உஸ்தாத், இப்போ சஹாபாக்களுக்கு புற்றுநோய் எடுக்கிறோம், சஹாபாக்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடு வந்துருச்சு, இப்போ இதுல நம்ம என்ன செய்யறது என்று பார்த்தால், அங்கு எந்த யாருடைய கூற்று நஸ்ஸு ஆதாரத்திற்கு நெருக்கமாக இருக்குமோ அதுதான் எடுத்துக்கொள்ளும். இதற்கு எடுத்துக்காட்ட இந்த சம்பவத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலை என்ன இருந்தது?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சீனா மலைக்கு சென்றார்களோ, அந்த தூர் மலைக்கு சென்றார்களோ, அதே மாதிரிதான் சென்றிருக்க வந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் சென்றிருக்க வந்துருவாங்க என்ற ஒரு நிலை இருந்தது. புரியுது? இந்த நிலை இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? மவுத்தானாங்க என்று தெரிஞ்சது. வந்து பார்த்தாங்க, நெற்றியில் முத்தமிட்டு திப்த ஹய்யன் வ மையித்தா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க புனிதமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்க, நீங்க தூய்மையாகவே மரணித்தீங்க என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? மூடிவிட்டு மெம்பர்ல ஏறி வசனத்தை பதிவு செய்யறாங்க. இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். இன்னொரு வசனம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அவருடைய கூற்று தான் அங்க அப்பதான் புரிஞ்சது. இவருடைய கூற்று என்னாச்சு? அங்கு இந்த ஆதாரக்கூடிய விஷயத்தில் இல்ல. அந்த குறிப்பாக எமோஷன்ஸ், இந்த உணர்வு ரீதியாக ஒரு மனிதன் தன்னுடைய உறவர்கள் மௌத்தாகி விட்டான் என்ற செய்தி வரும் பொழுது, அவன் எது வரைக்கும் பார்க்க மாட்டானோ அல்லது எது வரைக்கும் உறுதி பெற மாட்டானோ அவங்களுக்கு இந்த நம்பிக்கை வராது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை சஹாபாக்களுக்கு சுப்ஹானல்லாஹ், நம்முடைய தாய் தந்தையை விட அவங்க அதிகமாக இருந்தது. யார் மௌத்தானாலும் சரி கவலை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்களா நமக்கு தெரியாதா? ஒரு காலத்துல ஒரு பெண்மணி அவங்களுக்கு உங்களுடைய கணவர் மௌத்தாயிட்டு ஷஹீதான்னு சொன்னாங்க. இன்ன லில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்கிறாங்க. தகப்பன் மௌத்தானாங்க. சரி, இன்னா லில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்காங்க? பையன் மகன் மௌத்தானாரு. அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா இருக்கு. நான் பார்க்கணும். பார்த்த உடனேயே மனசு முழுமையாக நிறைஞ்சு குல்லு ஹம்மின் வ கம்மின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லா கவலையும் எல்லா துக்கமும் உங்களுக்கு பிறகு எல்லாமே அது ஒண்ணுமே இல்லை. நீங்க ஹயாத்தாக இருக்கீங்களா? நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்களா? அதுவே அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் கிட்ட இருக்குங்க. இதுலயும் என்ன செய்யறாங்க? விளையாடக்கூடிய விளையாடு பாத்தீங்களா? உமருக்கு கொள்கை கோளாறு ஏற்பட்டுச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். வார்த்தை மாயா, இந்த வார்த்தை மக்களுக்கு கவரக்கூடிய வார்த்தைகள் பதிவாகி இருக்கு. சொன்னவர் தான் இது, பிஜே அவர் சொன்னவர் தான். இவர் பாருங்க, முதல் சஹாபாக்கள் கொள்கை கோளாறு வந்தது இவர். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். இப்படி பாருங்க. அல்லாஹுல் முஸ்தஆன் வ அலைஹி துக்லான். ஆக இங்கு இப்படிப்பட்ட நிலையில நமக்கு ஆதாரத்துடைய விஷயங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில ரெண்டு கருத்துகள் இருக்கு. இந்த ரெண்டு கருத்து எப்படி நாம் எடுத்து, கண்டிப்பாக அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுடைய கண்ணியம் உயர்ந்ததுக்காக தான், அது எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் அவங்களுடைய கூற்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நஸ்ஸுக்கு ஆதாரத்துக்கு எது நெருக்கமாக இருக்கிறதான் எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு நமக்கு கல்வி வேணும். அதற்கும் நமக்கு கல்வி வேணும். சரி, இதை நாம இந்த விஷயங்களை நாம பார்த்தோம். இதெல்லாம் இது இல்லாமல் இந்த விஷயங்களை சொன்ன சம்பவங்கள்லாம் கணித்துக்குரிய மாணவிகளே, மாணவர்களே, இந்த சம்பவங்கள்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? எங்குமே தெளிவாக எங்களுக்கு இல்லையே. இப்ப நமக்கு மௌகூஃப், குறிப்பாக சஹாபாக்களுடைய அந்த கூற்று, அவங்களுடைய புரிதல், அந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப அவசியம். இது இல்லைன்னா நம்மளால நிறைய விஷயங்களை நிராகரிக்கக்கூடிய நிலையாக ஆகக்கூடியதாக இருக்கு. சரி, இங்கு அதாவது ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த கூற்றின் பாருங்க, கௌலு ஸஹாபி ஹுஜ்ஜத்துன் அலா கௌலி ராஜி. நபித்தோழரின் கூற்று சரியான கருத்தின்படி அறிஞர்களுக்கிடையே ஏற்கத்தக்க ஆதாரம் ஆகும். ஆனால் லக்கின்னல் ஹகீகத் அன்ன கௌல ஸஹாபி ஹுஜ்ஜத்துன் இதா லம் யுஆரிதுஹு நஸ். உண்மையில் நபித்தோழர்களின் கூற்று அது முரணாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து தெளிவான நூல் இல்லாத போதும், மற்ற நபித்தோழரின் கூற்று முரணாக இல்லாத போது மட்டுமே நமக்கு ஆதாரம் என்று வந்துருச்சுன்னா கௌல் சஹாபி அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி இரண்டு சஹாபாக்களுடைய கூற்று இரண்டுமே நமக்கு முரணாக இருக்குன்னா அது என்ன செய்வாங்க? இது ரெண்டுத்துல எது ஆதாரத்துடன் நெருக்கமாக இருக்கோ அதுதான் எடுத்துக்கொள்ளும். இல்லைன்னா எடுத்துக்கொள்றேன். எடுத்துக்காட்டாக நமக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய ஃபிக்ஹுடைய சட்டத்துல படிச்சிருக்கோம். யார் மறுமை நாள்ல நம் உதுவுடைய ஆசாரின் அடிப்படையில உடல் முழுவதும் என்ன அந்த உறுப்புகள், உதுவுடைய உறுப்புகள் பிரகாசக்கூடிய நிலையில அவர்கள் வருவார்கள் என்ற ஹதீஸ் இருக்கு. புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். பமையுத்தில் உர்ரதவ், தன்னுடைய ஒளியை யார் அதிகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றாரோ அவர் செய்து கொள்ள என்று அவங்களுடைய ஒரு அமல் பதிவாகி இருக்கின்றது.
இது வரைக்கும் கழுவக்கூடியவர்களாக இருந்தாங்க, இது வரைக்கும் கழுவக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று. அப்போ அவருடைய விஷயம், அவருடைய கண்ணியம், அவருடைய அந்தஸ்து, அவர் சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கம், நெருங்கிய சஹாபி, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இவருடைய இந்த அமல் வருது. இப்ப இதற்கு நாம பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் நமக்கு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவுதான் செஞ்சிருக்காங்க. வசனமும் இலல் மராஃபிக் தான் சொல்லப்படுது. அப்போ நாம அவர்களுடைய கண்ணியம் குறையாத, அவருடைய மதிப்புல எந்த ஒரு குறையும் ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? இது ஏற்றுக்கொள்ளப்படாதுங்க. இதனால முதுரஜ் என்று சொல்லப்படும் ஹதீஸ் கலையில. ஏனென்றால் நமக்கு நஸ்ஸன் ஆதாரத்துடன் இந்த விஷயங்கள் தெளிவாக இருக்கு. அப்ப இதை எடுத்துக்கொள்வோம். இப்படிதான் நம்ம விளங்கக்கூடியதாக இருக்கு. நான் இப்ப இங்கு இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். இப்போ இது முதல் விஷயம் நாம அறிந்தோம். சஹாபாக்களுடைய விஷயத்துல குறிப்பாக மௌகூஃபான கூற்று ஆசார் என்று வரும். ஆசார் என்று வரும். அந்த இடத்துல நமக்கு இந்த விஷயங்கள் இருக்கு. இப்ப அதுக்காக தான் நம்ம இந்த ஜனாசாவுடைய தொழுகை பாருங்க. ஜனாதா தொழுகையில் நமக்கு வெளிப்படையாக 4 தக்பீர்களில் கை உயர்த்துவது என்பது இல்லை. ஹதீஸ்களில் நமக்கு வெளிப்படையாக இல்லை. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய அமல் வருகின்றது. அவர்கள் கையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தாங்க 4 தக்பீர்ல. இப்ப என்ன செய்வாங்க? இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்றாங்க. இப்ப எடுத்துக்கொண்டு அமல் செய்யக்கூடியவரை நாம என்ன செய்ய முடியாது. பெரிய தவறு சொல்ல முடியும். ஏன்னா அசர் இருக்கு, மௌகூஃபான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றாங்க, ஹாக்கதா அல்லமனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிதான் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. ஒரு அறிவிப்புல சப்தமாக ஓதுனாங்க. ஜனாதா தொழுகை வந்து ஜஹரியன் ஓதுனாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஜஹரின் ஓதப்படுது. குறிப்பா பெங்களூர்ல சில இடத்துல வந்து சப்தமாக ஓதப்படும். பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியன துவாக்கள் சப்தமாக பொதுவாக ஓதப்படும். எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க? இங்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்றின் அடிப்படை. அப்போ இதை செய்யக்கூடியவர் என்ன? ஒரு தவறு செய்யல. ஏன் தவறு செய்யல? சரி இருக்கு. அசரு நமக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் சரி. இது ஒரு விஷயம் நாம் பார்த்தோம். இது புரிஞ்சுத இந்த விஷயம் மாணவிகள். நாம் அடுத்ததாக இதனுடன் தொடர்பாக இருக்கிறது 15வது விஷயம். லைஸ மின் மன்ஹஜி ஸலஃபி அத்தானு ஃபி ஸஹாபத்தி அவ் அஹதி மின்ஹும். நபித்தோழர்கள் மீது அல்லது அவர்களின் ஒருவர் மீதும் விமர்சனம், குறை கூறுதல் சலஃபுகளின் மன்ஹஜ் அல்ல. சலஃபுகளின் மன்ஹஜ் கிடையாது. ஏன் இந்த விஷயங்கள்? பொதுவாக சஹாபா, ஓ சஹாபி என்று சொன்னா இதனுடைய வரைவிலக்கணம் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் நுஸ்பத்துல் ஃபிக்ர்ல இதை பதிவு செய்யறாங்க. மன் லகிய நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ முஃமின் பிஹி வ மாத அலல் இஸ்லாமி. அதிகப்படியாக வலவு தஹல்லலத்தி ரித்தா என்று வருது. யார் நபித்தோழர் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை நம்பிக்கை ஒரு நிபந்தனை. சாபியுடைய முதல் நிபந்தனை இறை நம்பிக்கை, ஈமானுடைய இருக்கணும். இறை நம்பிக்கையுடன் சந்தித்தார். பார்த்து இருக்கலாம் அல்லது கண் பார்வையற்றவர் சந்தித்து இருக்கலாம். மூன்றாவது இஸ்லாத்தின் மீதே மரணித்தவர் ஆவார். மூன்றாவது இஸ்லாமிகி, இஸ்லாத்திலே அவர் ஈமான் நிலையில மரணித்தவர். இந்த 3 நிபந்தனை இருந்தாதான் சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சந்தித்து இஸ்லாத்தை தழுவி பிறகு மௌத்தாவதற்கு முன்னால் முர்த்ததானர் சஹாபியே கருதப்படாது. அவரை சஹாபி என்ற பட்டியல்ல கொண்டு வருவதே என்ன தவறு. இதுதான் என்ன ஆகுது? சிலர் நௌதுபில்லாஹி மின் தாலிக், பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பிறகு எத்தனை சஹாபாக்கள் முர்த்ததானாங்க, எத்தனை சஹாபாக்கள் முன்கிர ஹதீஸ் ஆனாங்க, எத்தனை சஹாபாக்கள் ஜகாத்தை நிராகரித்தார், இப்படி என்ற வார்த்தைகள் பதிவு செய்யணும். சஹாபாவுடைய வரை விளக்கம் தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருக்க மாட்டோம். மாத அலா இஸ்லாத்திலே மரணித்திருக்கணும். உலவு தஹல்லலத்தி ரித்தா, இன்னொரு அதிகப்படியான வார்த்தை, அவர்கள் முர்த்ததாய், தெரியாமல் முர்த்ததாய் திரும்பவும் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி இஸ்லாத்தில் வந்து மௌத்தானினாங்க இஸ்லாத்தில் என அவர்களும் சஹாபியாக கருதப்படுவார். இந்த விஷயம் அப்போ சஹாபா, இந்த சஹாபியுடைய விஷயத்துல நாம் கண்ணியப்படுத்துவது, சஹாபாக்குடைய விஷயங்களை நாம கண்ணியமாக அவர்களுடைய பெயர்களை நாம சொல்வதும், அவர்களுடைய முக்கியத்துவத்தை, அவர்களுடைய மதிப்பை நாம நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதும்,
மார்க்க ரீதியான விஷயத்துல அவர்களை முன்மாதிரியாக நாம கொள்வதும் என்ன சலஃபுடைய ஒரு என்ன ஒரு புரிதலும் ஒரு மனஹஜ் ஒரு வழிமுறை. அதே போன்று இவர்கள் சிறந்த உம்மத்தினர்களும் இவர்கள் நம்பகமானவர்களும் நம்பிக்கைக்குரியவர்களும் ட்ரூத்ஃபுல்லும் ட்ரஸ்ட்வர்த்தியும் சாதிக் அவர் நம்பகமானவர். இந்த அடிப்படையில அவருடைய விஷயத்தில் நம்பகமானவரும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கு. அதே மாதிரி இந்த மார்க்க விஷயத்துல அவர்கள் மிக சிறந்தவர்களும் அவர்கள் அல்லாஹ்வுடைய மக்கள் மிக நெருங்கிய அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கு. இது நம்முடைய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கை சஹாபாக்குடைய விஷயத்துல. இந்த விஷயம் ஏன்னா சிலர் இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்துல அவங்களுக்கு பொழுதுபோக்கே சஹாபாக்களுடைய டாபிக் தான் விமர்சனம். நெட்ல பாத்தீங்கன்னா சரி, நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாலும் சரி, அல்லது வலைத்தளத்துல பாருங்க, எங்க பார்த்தாலும் மௌத்தாயி 1400 ஆன பிறகும் அவங்களுடைய சில விஷயங்களை தோண்டி எடுத்து பாத்தீங்களா இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பகிரங்கப்படுத்தக்கூடியதுதான் இவங்களுக்கு ஒரு பொழப்பாக போயிட்டு இருக்கு இப்போ சமகாலத்தில். இது யாருடைய தாக்கம்? எல்லாம் ஷியாக்களுடைய தாக்கம். ஷியாக்களுடைய தாக்கம் தான் எந்த ஒரு மனிதன் சஹாபா அல்லது சஹாபி ஒரு சஹாபியை பற்றியும் கொஞ்சம் கண்ணிய குறைவாக பேசுகின்றார் என்றால் அவர் ஏதோ ஒரு வழியில் ஷியாவுடைய தாக்கத்திற்கு அவர் ஆளாயிருக்கிறார் என்ற அர்த்தம். இது நாம நினைவு கொள்ள வேண்டும். இப்போ இங்கு செலஃபுடைய விஷயத்துல நாம இந்த வசனத்தை நாம பார்க்கும் பொழுது كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله சூரத் ஆல இம்ரானுடைய 110வது வசனம். இந்த வசனத்துல பாருங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த தஃப்சீர்ல பாருங்க, யார் அந்த உஹ்ரிஜத் லின்னாஸ் குந்தும் ஹைர உம்மத்தின் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்ற இந்த வார்த்தை யாரை முதலில் குறிப்பிடுகின்றது, யார் இதற்கு உரிமையாளர்கள் என்ற விஷயத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய தஃப்சீர் பார்க்கும் பொழுது قال هم الذين هاجروا مع رسول الله صلى الله عليه وسلم من مكة إلى المدينة. இவங்க யாரு சிறந்த சமுதாயம்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டவர்கள் முஹாஜிரீன்கள் என்று இங்கு சொல்லப்படுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, இங்கு சரியான ஒரு தீர்வை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. உம்மத் ஹைர உம்மத் என்று சொல்வதற்கு முதல் உரிமையாளர்கள் அந்த முதல் தலைமுறையாக இருந்த சஹாபாக்கள் மஹாஜிரீன்களாக இருந்தவர்கள் தான். இது நமக்கு தஃப்சீரு தபரியில இந்த கூற்று இருக்கு. அதே மாதிரி பைஹக்கிலும் இந்த கூற்று வந்திருக்கும். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை ஹசன் என்று தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் ஔஸாஇ ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய பக்கியத் இப்னு காலித் அவருக்கு உபதேசம் செய்யும் பொழுது லா தத்குர் அஹத மின் அஸ்ஹாபி நபியிக் இல்லா பிகைரின், பக்கியே உன் நபியின் தோழர்களில் எவரையும் நன்மையை தவிர வேறு விதமாக குறிப்பிடாதே. சுப்ஹானல்லாஹ், தத்கிரத்துல் உஃபாத் இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய புத்தகம் அதுல பதிவு செய்யறாங்க, சஹாபாக்களுடைய விஷயங்கள் வந்தாலே நல்ல வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை பயன்படுத்தாத உபதேசம் செய்யறாங்க இந்த விஷயம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறிப்பாக இங்கு நாம பார்க்கணும், மனிதன் என்ற அடிப்படையில சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில தவறுகள் சில குறைகள் அதை நாம பகிரங்கப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்கள் செய்த நன்மைகள் அவர்கள் செய்த அனைத்து விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு மனிதன், புனிதவர்கள் கிடையாது அவர்கள், மனிதன் என்ற அடிப்படையில செய்த தவறோ நடந்த பிழையோ அது அவங்களுடைய நன்மையை குறிப்பிடும் பொழுது ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வே மன்னிச்சுட்டான். இந்த விஷயத்தை நாம எப்படி தெரியப்படுத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. வீட்டுல நடக்கக்கூடிய சண்டைகளை வெளியில போயிட்டு புரோட்காஸ்ட் செஞ்சுட்டு இருப்போமா? புரோட்காஸ்ட் செய்யணும் மௌத் ஆயிட்டாங்க, நம்முடைய உறவுகள் உற்சாகம் மௌத் ஆயிட்டாங்க, கொஞ்சம் சிரமம் அந்த இது இருந்தது, காரணங்களோட பேச்சுக்கள் இருந்தது, கொஞ்சம் இதா இருந்தது, மௌத் ஆயிட்டாங்க. மௌத்தான பிறகு நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய முடிஞ்சா நல்லது தெரியப்படுத்தும், அவருடைய தீமையை அவருடைய மற்ற விஷயத்தை மறைச்சிரும். அல்லாஹ் தஆலா உடைய தீர்ப்பு அவன் என்னென்ன செய்யறான்னு தெரியும் நமக்கு. சரி சொன்னா வாயை திறந்தா அவனை பற்றி நல்லது சொல்லணும் என்ற இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது சர்வசாதாரண ஒரு மனிதனுக்கு இப்படி நாம யோசிக்கும் பொழுது
சஹாபாக்களுடைய விஷயத்துல நம்ம எப்படி வாயை திறக்க நமக்கு மனசு வருது? முடியுமா? எடுத்துக்காட்டாக நமக்கு இந்த ஒரு விஷயத்துல நாம பார்க்கணும். ஆஹ் மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனுடைய குறையை குறிப்பிடுவது என்ன ஒரு புகழ்ந்தது கிடையாது. அதனால அவருடைய முடிந்தால் நல்ல விஷயங்கள் தெரியப்படுத்துவாங்க. இல்லைன்னா மௌனமாக இருந்துவிட்டு அவரும் அவருடைய இறைவன் அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தீர்ப்பாங்க, ஏதாவது செஞ்சுட்டு போ என்று நம்ம விட்டுருவோம். அல்லாஹ் தஆலா நாடுனா அவன் மன்னிப்பான், இல்லைன்னா தண்டிப்பான். அது அவனுக்கும் அவருடைய இறைவனுக்கு இருக்கக்கூடிய விஷயம். நாம அந்த விஷயத்த சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனம்? மனசுதான் புண்படும். இந்த உறவினர்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்துட்டு போனா இது மாதிரி சொல்லிட்டு போனாங்கன்னா மனசுதான் புண்படும். இது தேவையில்லை. இப்படி சர்வசாதாரண ஒரு பாமரருக்கு நாம் யோசிக்கும் பொழுது சஹாபாக்கள் விஷயத்துல எவ்வளவு நாம யோசிக்கணும். முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. இம்ராத்துல் ஹாமிதியாவுடைய சம்பவம், விபச்சாரம் நடந்துருச்சு. நடந்த பிறகு வந்து யோசிச்சு அல்லாஹ் எவ்வளவு ஈமான் பாருங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து மன்னிப்பை எங்களுக்கு ஏற்படுத்துங்க, அல்லாஹ்விடம் எங்களுக்கு மன்னிப்பை எல்லாம் கொடுப்பானாங்க, நீங்க கேளுங்க. அவங்க போறாங்க, வந்து சரி நீங்க போங்க அனுப்புனாங்க. திரும்பவும் கடைசியில சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரஜம் செய்யக்கூடிய கட்டளையிடப்படுகின்றது. ரஜம் செய்யப்படக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு இந்த கல் எறியும் பொழுது உடல்ல இருந்து ரத்தம் வந்து தெளிக்குது. சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு சஹாபி அவங்களுடைய உடல்ல வந்து படுது. பட்ட உடனே அவரு அருவருப்பாக சொல்றாங்க, ச்சே, என்ன அந்த அசுத்தமான நஜிஸான ரத்தம், சீன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையாக பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நிற்கிறாங்க. இப்படி பேசாதீங்க, இப்படி நீங்க சொல்லாதீங்க. நான் அவருடைய பேர் சொல்ல விரும்பல. இப்படி சொல்லாதீங்க இன்னாரே. இவங்க செய்த தௌபா லவ் குஸ்ஸிமத் லி அஹ்லில் மதீனா, மதீனாவில் இருக்கக்கூடிய பாவிகளுக்கு இது இவங்களுடைய மன்னிப்பு பரிமாறப்பட்டதென்றால், கொடுக்கப்பட்டதென்றால் எல்லாருக்கும் தோபா கொடுக்கப்படும். திரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களுக்கு ஜனாதா தொழுக வைத்தாங்க. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைத்தார்கள். ஜனாதா தொழுகை அடக்கமும் எங்கு செய்தாங்க? வக்கீல தான் செய்தாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பிலும் நாம புகாரில வரக்கூடிய இன்னொரு சம்பவம், ஒரு நபர் அதிகமாக குடிக்கக்கூடியவராக இருந்தார். இன்னும் அந்த குடிக்கக்கூடிய சட்டம், இந்த தண்டனை வந்து இன்னும் வசனம் இறங்கல. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்து சரி நீங்க அவங்களுக்கு அடிங்க என்று. சிலர் கன்னத்துல அரைஞ்சாங்க, சிலர் இருந்த துணியில அரைஞ்சாங்க, சில செருப்புல அடிச்சாங்க, இப்படிலாம் இருக்குது. அதுல ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அவரை சபிச்சாங்க. எவ்வளவு அடிச்சாலும் உனக்கு இதாகாது, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு என்ன செஞ்சாங்க? லா துஇன் ஷைத்தான் அலா அஹீக, லா துஇன் அஷைத்தான் அலா அஹீக, ஷைத்தானை உன்னுடைய சகோதரனுக்கு எதிராக நீ உதவி செய்யாத, அந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க இந்த விஷயத்தை தெரியப்படுத்து. அப்போ மனிதன் அந்த ஏன் மனிதன் என்ற அடிப்படையில் நடந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். ஆனால் அதை விஷயங்களை பகிரங்கப்படுத்தி மக்களுக்கு மத்தியில கொண்டு வந்து அவங்களுடைய கண்ணிய குறைவாக நடத்துவது என்ன சாதிக்க போறீங்க? என்ன விரும்ப போறீங்க? என்ன விருப்பம் உங்களுக்கு இருக்கு? இதே விஷயம் உங்களுடைய வீட்டுல நடந்ததுன்னா ஆகுமா? இப்போ எடுத்துக்காட்டாக தகப்பனும் உங்களுடைய சகோதரன் சண்டை பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பக்கத்துல பசங்க உட்காந்து பாக்குறாங்க. அத்தா இருக்காங்க, சாச்சா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் திட்டிக்கிறாங்க. இவன் உட்காந்து பதிவு செய்யறான். எங்க அத்தா சாச்சாவை இந்த வார்த்தை சொன்னாங்க பொறுக்கி. எங்க சாச்சா எங்க அத்தாவை என்ன செஞ்சாரு? இந்த வார்த்தை சொன்னாரு. இப்ப என்ன செய்யற? இதை எடுத்துட்டு போயிட்டு வெளியே, ஏய், எங்க அத்தா உங்க அத்தாவை என்ன சொன்னா தெரியுமா? உங்க அத்தா எங்க அத்தாவை என்ன சொன்னாங்க? இப்படி சொன்னா என்ன செய்வாங்க? பெரியவங்க ரெண்டு தட்டு தட்டி பெரியவங்க சண்டை போட்டு இருக்கும் அல்லது பெரியவங்களுடைய பேசி கொண்டு இருக்கும் உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவாங்க. ஏன்? இருவர்களும் அவர்களுடைய ஒரே காலத்தில் இருந்தவங்க சகோதரர்கள். இந்த முன்ன பின்ன என்ற விஷயங்கள் இருக்கு. அதுல சிறுவர்களுக்கு என்ன வேலை என்று என்ன செய்வாங்க? மூத்தவர்கள் அடிச்சு விரட்டுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது சகாக்களுக்கு மத்தியில ஏதோ ஒரு விஷயத்தினால் சில சச்சரவுகள், சில விஷயங்கள் ஏற்பட்டது. இந்த விஷயத்தை நாம ஒரு மையமாக வைத்துக் கொண்டு இதை விமர்சனம் செய்யக்கூடிய தலைப்பாக ஆக்க முடியும். இப்படி அல்லாஹ் தாபீன் மற்றும் அதற்கு பின்னால் வந்தவர்களே இவர்களுடைய விஷயத்தை ரொம்ப அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க.
அதுதான் இங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவிடம் கேட்கப்படுது. சிஃபினுடைய போர். சிஃபினுடைய போர் முஆவியா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில நடந்த போர். சிஃபின் போர், ஜமல் போர் என்றெல்லாம் வரும், நமக்கு தாரீகுல் இஸ்லாமியால வரும். இந்த சிஃபின் போரை பற்றி கேட்கிறாங்க. இங்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடையும் கேட்கப்படுகின்றது. சிஃபின் மற்றும் பிற சமயங்களில் நபி தோழர்களுக்கிடையே நடைபெற்ற போர் குறித்த கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள், அவை உயிர் சேதமாகும். அல்லாஹ் என் கைகளை அவற்றிலிருந்து தூய்மையாக்கி விட்டான். வார்த்தை பாருங்க, தில்க திமாஉன் தஹரல்லாஹு யதி மின்ஹா ஃபஅஃபலா உத்தஹிரு மின்ஹா லிசானி. அல்லாஹ் தஆலா என்னுடைய கரத்தை அந்த பாதிப்பிலிருந்து, இந்த சேதத்திலிருந்து பாதுகாத்தான் என்றால், நான் ஏன் என்னுடைய நாவை இவர்களுடைய விஷயத்துல பேசுவதிலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்ளக்கூடாது? இன்னொரு அறிவிப்புல ஃபலிமா அத்தலக்தஹு லிசானி, என்னுடைய நாவை நான் ஏன் அவர்கள் பற்றி தவறாக சொல்லியோ அல்லது அவரை பற்றி விமர்சனம் செய்து என் நாவை மாசுபடுத்த நான் ஏன் விரும்பணும் என்று என்ன செஞ்சாங்க, அவங்க தெரியப்படுத்தினாங்க. அவை உயிர்கள் சேதமானது. அல்லாஹ் என் கைகளை அவற்றிலிருந்து தூய்மையாக்கி விட்டான். நான் என் நாவையும் அவற்றிலிருந்து தூய்மையாக்கி விட வேண்டாமா? நபி தோழர்களின் உதாரணம் கண்களை போன்றது. நபி தோழரின் உதாரணம் கண்களை. மசலுல் உயூனி தவாவுல் உயூனி தர்க்கு மஸ்ஸியா. அந்த கண்கள் மருந்து அவற்றை தொடாமல் விடுவதே ஆகும். டிஸ்டர்பன்ஸ் செய்யாம விட்டோம்னா ஆனாலும் அது செய்யக்கூடிய, அது களையக்கூடியதாக இல்ல. போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டோம், அது பண்ணி இன்னும் பாதி. இதே போன்றுதான் அவங்களுடைய விஷயத்துல அது நடந்தது. அவங்களுக்கு மத்தியில ஏற்பட்டது, முடிஞ்சிடுச்சு. அல்லாஹ் தாலாவுக்கு தெரியும் இது நடக்கும் என்று. தெரியுமா இல்லையா? நாம் தெரியும். தெரிஞ்சுதானே அல்லாஹ் மன்னிச்சான், தெரிஞ்சுதானே ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னா. அல்லாஹ்வுக்கு தெரியாதா இது நடக்கும் நடக்காது என்று? படைத்த வரப்பு இந்த பிரபஞ்சத்தை 50,000 முன்னால் படைப்பதற்கு முன்னால் எல்லாமே தெரியும், இதெல்லாம் என்ன நடக்கும் என்று. அல்லாஹ் தஆலா அதையும் மீறி அவர்களை மன்னித்திருக்கின்றார் என்றால், அவர்கள் செய்த நலனும் அவர்கள் செய்த நன்மைகளும் அவருடைய செய்த தியாகங்கள் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு. இதற்கு நான் புரிவதற்காக நம்ம குறிப்பா இங்கு மாணவிகள் மற்றும் தாய்மார்கள் இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல குறிப்பாக புகாரில மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், புகாரில 29வது ஹதீஸும் முஸ்லீம்ல வரக்கூடிய 907 907. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நரகத்தில் பெண்களை பார்த்தார்கள் அதிகமாக என்று. ஞாபகம் இருக்கா? நான் அதிகமாக பெண்களை தசத்தக்ன, நான் அதிகமாக உங்களை நரகத்தில் பார்க்கிறேன். அப்போ அதற்கு என்ன காரணம் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவை அதுக்கு அடுத்ததாக யக்ஃபுர்னல் அஷீரா. கணவருடைய விஷயத்துல என்ன செய்யறாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் ஒரு பெண் கணவருடைய எத்தனையோ உபகாரமோ அவங்களுடைய ஃபேவர் இருக்கு, அதெல்லாம் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தெரியப்படுத்துறாங்க. ஏன் நீங்க நன்றி கெட்டவர் இருக்கிறீங்கன்னா, எல்லா விஷயங்களையும் செய்து விட்டு ஒரு விஷயத்த விட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நலனையே பார்த்ததில்லை என்று சொல்லிடுறீங்க என்று சொன்னாங்க. அப்ப யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண் கணவருடைய இவ்வளவு உபகாரணம், இவ்வளவு ஃபேவர் செய்த விஷயங்கள், எஹ்சான் செய்த விஷயங்கள் எல்லாம் மறந்து ஒரு விஷயத்தினால் சொன்னதுனால அல்லது அதை நிராகரித்தினால் நரகத்தில் செல்வாள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய இவ்வளவு சிறப்புகள் இந்த மார்க்கத்திற்காக. அது ஒரு பாமரன், ஒரு சாதாரண ஒரு சராசரி கணவன், ஒரு மனைவி. இந்த மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் நரகத்தில் அவள் தள்ளப்படுவாள் என்று சொல்லப்பட்டதென்றால், மார்க்கத்திற்காகவே வாழ்ந்து, மார்க்கத்திற்காகவே மரணித்து, மார்க்கத்திற்காகவே சுவாசித்து, மார்க்கத்திற்காகவே தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்து, அல்லாஹ் அக்பர், கோடையிலும் வாடையிலும்
தன்னுடைய சுகமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மார்க்கத்திற்காக வைத்த அந்த சஹாபாக்களுடைய இவ்வளவு சிறப்புகளுக்கு மத்தியில அவர்களுடைய சிறிய ஒரு குறையை எடுத்துட்டு ஒருத்தன் விமர்சனம் செய்யறானா, இந்த ஹதீஸ் இஸ்தின்பாத் செஞ்சு பாருங்க. இந்த ஹதீஸோட ஒப்பிட்டு பாருங்க. இந்த ஒரு பெண் கணவருடைய விஷயத்துல எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை அவருக்கு நிராசையாக இருந்ததுனால அல்லது அவளுடைய இஷ்ட பிரகாரம் ஏற்படாதனால அவள் சொன்ன வார்த்தை இப்படி இருந்தால், இவ்வளவு மார்க்கத்திற்காக செய்த சஹாபாக்களுடைய விஷயத்துல ஒருத்தன் அவர்களை விமர்சனம் செய்கிறார். என்னத்தை செஞ்சிட்டாரு, என்னத்தை செஞ்சிட்டாங்க இப்படி என்று இருக்கும்போது இவருடைய தண்டனை எப்படி இருக்கும்? பெரிய ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த விஷயம், இந்த எடுத்துக்காட்டு புரிஞ்சுதா? நாம் யோசிக்கக்கூடிய ஒரு நமக்கு இருக்க வேண்டும் சஹாபாக்குடைய விஷயத்துல. இது பிரச்சனை நமக்கு என்ன? நாம் தெரியும் அல்லவா? அதான் இன்ஷால்லா அதை நாம் முன்கூட்டியே தெரியப்படுத்துறேன். இன்ஷால்லா செல்வதற்கு அந்த விஷயங்களை நம்ம தெரியப்படுத்துறோம். இங்கு ஏன் இந்த கமெண்ட் விஷயங்கள்லாம் அது வருதுன்னா, கமெண்ட் செய்யறது என்பது ஒரு டேஸ்ட், லத்தத் என்று சொல்லுவோம். யாரை பார்த்தாலும் கமெண்ட் அடிக்கிறது, யாரை பார்த்தா விமர்சனம் செய்யணும்னா அது தனி ஒரு சுவை. அது ஒரு வாட்டி ருசிச்சுட்டாங்கன்னா அது விடுறதுக்கு அந்த அந்த நிலையே செல்லாது. இந்த கிரேசி ஆயிடும். அந்த மாதிரி நிலைதான். ஏன்னா 1400 வருஷமாக யாரும் சொல்லாத நான் சொல்றேன். இதுவரை உலமாக்கள் இதெல்லாம் மறைச்சாங்க. உலமாக்கள் என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. நான் சொல்றேன் எடுத்து. உலமாக்களாக இருந்தாங்க அதை மறைச்சாங்க. உன்ன மாதிரி பாமரனாக இருந்திருந்தாங்கன்னா என்னைக்கோ என்ன செஞ்சிருப்பாங்க? இது மாதிரி செஞ்சு இருக்கக்கூடிய ஈமான், கொஞ்சம் நஞ்சு ஈமான் இந்த சமுதாயத்துல அழிச்சிட்டு இருக்கோம். வீட்டுல நடக்கக்கூடிய சண்டை, இருவருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சண்டைய பெரியவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த விஷயம் உள்ளதான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது, என்ன இருந்தாலும் சரி வீட்டிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று அதை மறைச்சு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை செய்வதற்காக முயற்சி செய்யறாங்க. இந்த சிறுவர்கள் என்ன செய்வாங்க? இவங்க சண்டை போடுறாங்களா, வெளியே நம்மளும் அதே மாதிரிதான் செய்யணும் என்று எடுத்துப்போம். உலமாக்களாக இருந்ததுனால்தான் இவங்களுடைய அந்தஸ்துகள் இவ்வளவு, இவங்க தவறு செய்தாலும் இவங்களுடைய அந்தஸ்து எவ்வளவு இருந்தது என்றால், இவங்களுடைய கண்ணியம் எவ்வளவு இருந்தது என்றால், இவங்களுடைய தியாகம் எவ்வளவு இருந்தால், அந்த தியாகத்திற்கு முன்னால் இவங்களுடைய குறையை மறைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை அவங்களுக்கு புரிந்ததுனாலதான் மறைச்சாங்க. ஆனாலும் என்ன செஞ்சாங்க? நடந்தது என்று உண்மையாக பதிவு செய்திருக்கிறாங்க. இதுதான் அமானிதம். அது என்ன செய்யல? நீங்க எந்த ஒரு அறிஞரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க சஹாபியுடைய விஷயத்துல அவங்களுடைய சீராவில் வரும் பொழுதும் சரி, அவங்களுடைய சில தவறுகள் இருந்தா மேலோட்டமாக இப்படி நடந்தது என்ற விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அமானிதம், கல்வி அமானிதம். அதுல போட்டு என்ன செய்ய மாட்டாங்க? ரப்பரை போல் இழுத்துட்டு அதிலேயே ஒரு மணி நேரம் இழுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனா நாம பாக்குறோம், அதுவே ஒரு மையமாக தலைப்பு, முக்கிய தலைப்பாக வைத்து சஹாபாக்களுடைய விஷயத்துல விமர்சனம் செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கவானாக. இந்த விஷயத்துல நம்ம நினைவு கொள்ள வேண்டும். இவ்வளவு ஒரு பெண்ணுக்கு இந்த நிலை இருந்தால், ஒரு கணவருடைய விஷயத்துல அவங்க செய்த உபகாரம், அவங்க செய்த விஷயங்கள் எல்லாம் மறந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காது என்ற நிலையத்துல அவள் இப்படி அவங்களுடைய விஷயத்துல நன்றி கெட்டவளா இருக்கும் பொழுது தண்டிக்கப்படுவாள் என்றால், சாபாக்குடைய விஷயத்துல நாம் எப்படி அவங்களுடைய சில குறை பகிரங்கமாக விஷயத்துல நம்ம தெரியப்படும். நேரம் அதுக்கு தேவை என்று வரும் பொழுது தெரியும். எப்படி இஃப்குடைய சம்பவத்துல தெரியப்படுத்துறோம். இஃப்கு நபிசல்லாஹு அவதூறு சுமத்தப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தை தெரியப்படுத்துறோம். அதே மாதிரி சில அறியாமல் நடந்த விஷயங்களை தெரியப்படுத்துறோம். எப்போ இது தேவையாக பாமர மக்களுக்கு மத்தியில், மாணவிகளோ மாணவர்களுக்கு மத்தியில் இந்த விஷயங்கள் தெரியப்படுத்தப்படும். ஏன்? ஒரு அமானிதன் என்ற அடிப்படையில். இது இந்த விஷயங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சஹாபாக்களை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம். இது என்ன கிடையாது, தனிப்பட்ட மனிதனுடைய விஷயங்கள் கிடையாது. இந்த விஷயம், இந்த சஹாபாக்குடைய விஷயத்துல நல்ல வார்த்தையை பேசுவது, அவர்களை விமர்சனம் ஒரு தலைப்பாக ஆக்குவதெல்லாம் நம்ம ரொம்ப இது இது தனிப்பட்ட மனிதனுடைய விஷயம் கிடையாது. இது மார்க்க ரீதியான விஷயம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை இழக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு. ஏன்? இங்கு ஹதீஸ்ல நமக்கு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார் ஆயத்துல் நிஃபாகி புக்துல் அன்சார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினாங்க. அதே மாதிரி அடுத்த ஹதீஸிலும் தபரானில் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில் மன் சப்ப அஸ்ஹாபி ஃபஅலைஹி லானத்துல்லாஹி
வல்மலாஇகதி வன்னாஸி அஜ்மஈன். யார் இங்கு சப்ப என்றால் திட்டுவதோ கெட்ட வார்த்தையில் அவர்களுடைய விஷயத்தில் விமர்சனம் செய்தாலே, தவறாக எண்ணினாலே அது சப்பதான். அப்போ ஒருவர் சஹாபாக்களுடைய விஷயத்துல தவறாக ஒரு விமர்சனம் செய்கின்றாரே என்றாலே என்ன, அவர் மீது அல்லாஹ்வுடைய லானத்து, நபியுடைய வானவர்களுடைய லானத்து, ஒட்டுமொத்த மனிதர்களுடைய லானத் என்று ஹதீஸ்கள் வருது. யோசிச்சு பாருங்க. அப்போ இது என்ன தனிப்பட்ட மனிதனுடைய விஷயம் இல்லை, இது மார்க்க ரீதியான விஷயங்கள். இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறை என்ன இந்த விஷயத்துல என்று பார்க்கும் பொழுது, ஜெய் இதே மாதிரி சில விஷயங்களும் சூரத்துல் ஃபத்தாவுடைய 29வது வசனத்திலும் அவர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டு குறிப்பிடுகின்றான். மஸலுஹும் ஃபித் தௌராத்தி வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல். சஹாபாக்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா இந்த இவர்களுடைய எடுத்துக்காட்டு தௌராத்திலும் இருக்கு, இன்ஜிலும் இருக்கு சொல்லி இன்ஜில்ல வரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான். அது அஹ், அந்த விஷயங்கள் நம்ம அவங்களுடைய சிறப்புகள் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பற்றி குர்ஆனில மட்டுமல்ல, தௌராத்திலும் இன்ஜிலிலும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா புகழ்ந்து தெரியப்படுத்தி இருக்கிறான். இங்கு இந்த விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் இந்த வசனத்திலே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காஃபிர் என்று தெரியப்படுத்துறாங்க. யாரெல்லாம் சஹாபாக்களை திட்டுறாங்களோ அல்லது அவர்களை மிக கடினமாக விமர்சனம் செய்கின்றார்களோ அவர்கள் குஃபரு என்ற விஷயத்துல சந்தேகமே இல்லை. இது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இந்த கூற்றுல பதிவு செய்றாங்க. எப்படி? இந்த சூரத்துல் ஃபத்ஹ்ல வரக்கூடிய வசனத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் என்று வரக்கூடிய வசனத்துல மஸலுஹும் ஃபில் இன்ஜீல் கஸர்இன் அக்ரஜ ஷத்அஹு. இவங்களுடைய அவர்களின் உதாரணமாவது, இன்ஜீலில் உள்ள அவர்கள் உதாரணமாவது ஒரு பயிர் போன்றது. அது தன் முளையை கிளப்பி அதை பலப்படுத்துகிறது. பின்னர் அது பருத்து கனமாகி பிறகு விவசாயிகளை மகிழ்வடைய செய்யும் விதத்தில் அதுதான் ஆஹ் அடித்தண்டின் மீது நிமிர்ந்து செவ்வையாக நிற்கிறது. இவற்றை கொண்டு நிராகரிப்பாளர்களை அவன் கோபமூட்டுகின்றான். அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? இந்த எடுத்துக்காட்டு சொல்லி யகீத பிஹிமுல் குஃபார், குஃபாரை அல்லாஹு தஆலா கோபமூட்டுவதற்காக சஹாபாக்களுடைய வளர்ச்சியை, சஹாபாக்களுடைய சுப்ஹானல்லாஹ் வெற்றியை காண்பித்து காண்பித்து இந்த குஃபார்களுக்கு அல்லாஹு தஆலா கோபமூட்டுகின்றான். அதான் இங்க தெரியப்படுத்துறான். இதுதான் அடித்தண்டின் மீது நிமிர்ந்து செவ்வையாக நிற்கிறது. இவற்றை கொண்டு நிராகரிப்பாளர்களை அவன் கோபமூட்டுகிறான் அல்லாஹ். ஆனால் அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் ஆகும். இந்த வசனத்தை கொண்டுதான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்றாங்க? பதிவு செய்யக்கூடிய வார்த்தை பிகுஃப்ரி ரவாஃபிதா. ரவாஃபிதா ஷியாக்குடைய கூட்டங்களிலே ராஃபிதா என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் அவர்கள் காஃபிர் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல இந்த வசனத்தை தான் குறிப்பிடுறாங்க. அல்லாஹு தஆலா இவர்கள் சஹாபாக்களுடைய வளர்ச்சி, சஹாபாக்களுடைய வெற்றி, சஹாபாக்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை காண்பித்து கோபம் அடையுது பாத்தீங்களா? அந்த கோபம் அந்த அல்லாஹு தஆலா என்ன செய்ய குஃபார்களுக்கு கோபம் ஏற்றுகின்றான். அப்போ யாருக்கெல்லாம் கோபம், யாருக்கெல்லாம் இந்த விஷயத்துல கோபம் ஏற்படுகின்றதோ சஹாபாக்களுடைய மகிழ்ச்சி, அவங்களுடைய வாழ்க்கையுடைய விஷயங்களை சிறப்புகளை பார்த்து இவர்களுடைய விஷயம் குஃபருடைய ஃபத்வா என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்துல தெரியப்படுத்துறாங்க. பிகுஃப்ரி ரவாஃபித் அல்லதீன யுபகிதூன ஸஹாபா. யாரு சஹாபாக்களுடைய விஷயத்துல குறிப்பாக விரோதம் கொள்கின்றார்களோ அவர்களுடைய குஃபருடைய விஷயத்தை இந்த வசனத்தில் ஆதாரம் கொள்றாங்க. லிஅன்னஹும் ஸஹாபா யுபகிதூன. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சஹாபாக்களுடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் காண்பித்து அவர்களுக்கு கோபம் ஏற்படுத்துகின்றான். யார்? காஃபிர்களுக்கு. அப்போ யாரெல்லாம் சஹாபாக்களுடைய விஷயத்துல அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றதோ அல்லது அவங்களுடைய விஷயத்துல பொறாமையுடைய விஷயங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனை குஃபர் வரை தள்ளக்கூடியதாக இருக்கு. இதை இமாம் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்யறாங்க? மாஹதுல் ஹசன், இது நல்ல ஒரு கருத்தாக இருக்கின்றது என்று தெரியப்படுத்துறாங்க. அதே போல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒமன் சம்ம வாஃபகஹு ஷாஃபிஈ பிகௌலி குஃப்ரிஹிம், அவர்கள் காஃபிர் என்ற விஷயத்துல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அதற்கு கூற்று அதை ஏற்றுக்கொள்றாங்க. வவாஃபகஹுல் அஇம்மா, அவர்கள் மட்டுமல்ல நிறைய இமாம்கள் ஐம்மாக்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்துடைய விளக்குரையில பதிவு செய்யறாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம். இப்னு கஸீர்ல, தஃப்சீர் இப்னு கஸீர்ல
இந்த சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது வசனத்துடைய விளக்குரையில இதெல்லாம் பதிவு செய்றாங்க. ராஃபிதாக்கள் காஃபிர் என்ற கூடிய விஷயத்துல இவங்க இந்த விஷயம் ஏன் ரொம்ப மோசமான இருக்குல்ல ஷியாக்களே மிக மோசமான ஒரு கூட்டம் என்ற அந்த ராஃபிதாக்கள் தான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளுக்கு வசனம் ஆஹ் அந்த குறிப்பாக இன்னல்லாஹ் யஅ்முருக்கும் அன் தத்பஹு பக்ரா சூரா நமக்கு சூரத்துல் பக்ரால வரக்கூடிய அந்த அன் தத்பஹு பக்ரா என்ற விளக்கம். அந்த பக்ரா யாரு? ஆயிஷா என்று தெரியப்படுது. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன? இவங்களுடைய இந்த இவங்க மூலமாகத்தான் இந்த தாக்க படிச்சு அல்லது இவங்களுடைய லிட்ரேச்சரை படிச்சு படிச்சு தனக்கும் என்ன அந்த துணிச்சலுடைய நிலை ஏற்படுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம அஹ்லு சுன்னா வல் ஜமாவாக இருக்கக்கூடிய விஷயம் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதூல், எல்லா சஹாபாக்களும் நேர்மையானவர்கள், நம்பிக்கையானவர்கள். அல் உதூல் அதல், ட்ரஸ்ட்வர்த்தி, நம்பிக்கையானவர்கள், நம்பகமானவர்கள். அவுலியா உல்லாஹி வஸ்வியா உஹு, இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அஸ்வியா, அல்லாஹ்வால் செலக்டட் செய்யப்பட்டவர்கள். அஸ்வியா உஹு வஹியரத்துஹு மின் ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களிலே சிறந்த படைப்பினங்களாக அல்லாஹு தஆலா இவர்களை மனிதர்களிலே சிறந்தவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். பாதி அம்பியா இஹி ஒரு ருசூலிஹி, நபிமார்கள் மற்றும் அம்பியாக்களுக்கு பிறகு. ஹாதா அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா, இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கு சஹாபாக்களுடைய விஷயத்துல. அதே போல சஹாபாக்களுடைய விஷயத்தில் நமக்கு சொல்லப்பட்டது வசனங்கள். இந்த இந்த வசனத்துல சொல்லப்பட்டது வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டது. நமக்கு முந்தியோர்கள் யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க. ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக. வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் யார்? சஹாபாக்களுக்கு பின்னால் எல்லாம் வந்தவர்கள், மௌத்தானவர்கள், அவர்கள் பின்னால் வந்தவர்கள். இவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன? ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்களுடைய இரட்சகனை எங்களை மன்னிப்பாயாக. வலி இஹ்வானினா, எங்களுடைய சகோதரர்களையும். அல்லதீன சபகுன பில் ஈமான், எங்களுக்கு யார்? எங்களுக்கு முன்னால் ஈமானை பெற்று அவர் கடந்தவர்கள், எங்களுக்கு முன்னால் கடந்தவர்கள், அவர்களை நீ மன்னிப்பாய். வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துல அவர்களுடைய விஷயத்துல ஒரு சுப்ஹானல்லாஹ் எந்த ஒரு ஒரு விரோதமோ ஒரு குரோதமோ ஒரு வெறுப்போ நீ ஏற்படுத்தி விடாது. இது இதுதான் நம்முடைய ஒரு மனஜாக இருக்கு. சஹாபாக்களுடைய விஷயத்தை விமர்சனம் செய்வது மனிதனுக்கு இந்த விளைவுகள் நான் அங்கே தெரியப்படுத்தின. சஹாபாக்களின் கண்ணியம், அவர்களின் தியாகம் மற்றும் அவர்களின் அந்தஸ்து குறித்த சரியான அறிவு உம்மத்தில் உற்சாகத்தையும் ஒற்றுமையும் ஏற்படும். சஹாபாக்களுடைய விஷயத்துல மஹப்பத்தையும் அவர்களுடைய கண்ணியம் ஏற்படுவதனால் என்ன பிரதிபலன்களை இங்கு நான் தெரியப்படுத்தினேன். இதை விடுவதனால் நபித்தோழர்களை இகழ்வதால் ஏற்படும் மார்க்க இழப்புகளையும் இங்க குர்ஆன் பொய்ப்படுத்துதல். குர்ஆன் இவர்கள் எல்லாம் என்ன சிலாகித்து சிறப்பித்து சொல்லிருக்கு, அதை பொய்ப்படுத்த மாதிரி ஆயிடுது. ஹதீஸு பேரை சொல்லி 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 இவர்கள் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட ஹதீஸுகள் எல்லாம் என்ன எல்லாத்தையும் குறை கொள்ளக்கூடியவரா இருக்கும். அப்ப அல்லாஹு தாலாவுடைய செலக்ஷனிலே என்ன, நம்ம அல்லாஹு தாலாவுடைய செலக்ஷன் என்ன செய்யறோம்? அவுது பில்லாஹி மின் தாலிக், ஒரு டிஃபெக்டை நாம வைக்கக்கூடியதான். தனக்குஸ், அல்லாஹுடைய விஷயத்துல நம்ம குறை சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஈமான் அழிந்துவிடும் அபாயம், ஈமான் அழிந்து விடக்கூடிய அபாயம். இப்படி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் சாபம் மற்றும் நபி அவர்களின் கோபத்திற்கு ஆளாவார்கள். காலைஹி லானத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். பெரும் பாவம் மற்றும் ஃபிஸ்க் குற்றமாகும். பெரும் பாவத்தில் ஒன்றானது என்ன? சஹாபாக்களை விமர்சனம் செய்வதோ அல்லது அவர்களை திட்டுவது என்பது. அல்லாஹ்வின் தூதரின் அவர்களின் நோகடித்தல், சஹாபாக்களை வளர்த்து அவர்களை தர்பியத் செய்த அந்த ஆசிரியரை என்ன செய்யறாங்க? இவங்க குறை காமிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. நபித்தோழர்களின் தியாகங்கள் அவமதித்தல், சமுதாயத்தில் பிளவு மற்றும் குழப்பம், உலக தண்டனை மற்றும் மறுமையில் வேதனை, விதத் மற்றும் வழிகேட்டில் செல்லுதல். இவங்களுடைய இது இல்லாதனால்தான் ஒவ்வொருத்தரும் ஹதீஸ் குர்ஆன் எடுத்துட்டு என்ன செய்யறான்? வழி பித்தாத்தான விஷயங்களை இந்த உம்மத்துல பரப்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம்.
இதெல்லாம் சில விஷயங்கள் இங்கு பதிவு செய்யணும். இல்லைன்னா இதற்கு என்று சில புத்தகங்கள் சுப்ஹானல்லாஹ் பதிவு செய்யப்பட்டிருக்க உலமாக்கள் மூலமாக. ஆக இந்த விஷயத்துல நாம் நினைவு கொள்ள வேண்டும் நினைத்துக்குரிய மாணவிகளை மற்றும் மாணவர்களே, சஹாபாக்களுடைய விஷயத்துல நாம் நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். பொதுவாகவே எல்லாருடைய விஷயத்தையும் நாம கட்டுப்படுத்த வேண்டும். சஹாபாக்களுடைய விஷயத்துல எக்காரத்து கொண்டும் நாம நம்முடைய நாவை மாசுபடுத்தி விடக்கூடாது. சில விமர்சனம் செய்கின்றார் என்றால் அவனுடைய பேச்சோ அல்லது அவனுடைய விஷயங்களை கேட்பதை நாம விரும்பக்கூடாது. ஆனா நம்ம பாக்குறோம், இந்த குறிப்பாக இப்ப சமகாலத்துல அவன் இந்த விஷயத்துல முன்ன ஏன் பாப்புலாரிட்டி ஆகணும், ஃபேம் ஆகணும், இவ்வளவு வருஷம் யார சொல்லலாம் நான் சொல்றேன். ஏன்னா மக்களுக்கு அப்படிதான் இருக்கு. புதுசா ஏதாவது சொல்றாரா, புதுசா ஏதாவது சொல்றாராதான் விரும்புறோம். நம்ம கற்றுக்கொண்ட விஷயத்தை நிலையாக ஆக்கலாம் என்று எதுவுமே இல்லை. தஜ்தீத் என்பதே இல்லை, ஜதீது தான் இருக்கு. இதுதான் பிரச்சனை. இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது, இவ்வளவு ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது. இப்ப ஏன் இங்க குறைஞ்சே இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் புதுசு விரும்பு. புதுசா ஏதாவது சொல்லுவாங்களா உஸ்தாத்? மார்க்கத்துல எதுவும் புதுசு சொல்றதுல இல்ல. அல்லாஹ் கால ரசூல் கால சஹாபா, அதுல எழில்முறைதான் அதுதான் சொல்லப்படும். அந்த விஷயத்த நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக நமக்கு அவசியம் தேவைப்படுது சில விஷயங்கள். நம்ம திரும்ப 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 இத தெக்கர்றாரா தக்கர்றாரா, இதா தெக்கர்றாரா தக்கர்றாரா, திரும்பி 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 எதனா பேசப்படும் போது படிக்கப்படும் பொழுது அது உறுதியாகும். மனசுல அது உறுதிப்படும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை செய்யறோம். ஆக கணிச்சுக்குரிய மாணவிகளை மற்றும் மாணவர்களே, இந்த விஷயத்தை என்ன சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், கிட்டத்தட்ட ஒரு 15 விஷயங்களை நாம் அறிந்தோம். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த அறிந்த விஷயங்களை நிலையாக வைப்பானாக. கற்றுக்கொண்ட விஷயங்களை நாம் புரிந்து நம் மன்ஹஜு ஸலஃபை நாம தெளிவாக அந்த பயணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கில்வானாக. சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை புரிந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பின்பற்றினார்களோ அப்படி நாம் பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கில்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பொறுமையாக இந்த பாடங்களை நாம் அனைவரும் சேர்ந்து இந்த விஷயங்களை அறிந்தோம். அல்லாஹ் நமக்கு இன்னும் கல்வியை மேலும் மேன்மைப்படுத்துவானாக. ரமதானுடைய விஷயங்கள் நிறைய நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். போன அமர்வில் நான் தெரியப்படுத்தின சிலருடைய விஷயங்கள் நான் ரமதானுடைய விஷயங்கள் அறியலாம் என்று. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மத்தியில எத்தனையோ அறிஞர்கள் இந்த விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதை நாம பெற்றுக்கொண்டு எவ்வளவு கேட்டாலும் அமல்படுத்தக்கூடிய நேரம் வந்து விட்டது. ரமதான் ஹாதா ஷஹ்ருன் முபாரக்குன் ஷஹ்ருன் அமல். 11 மாசம் படிக்கக்கூடிய விஷயத்தினா ஒரு மாசம் நமக்கு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்மால் முடிந்த விஷயங்களை நாம அமல் செய்வதற்காக நம்முடைய முன்கூட்டிய தயாரிப்பை செய்து கொண்டு சலஃபு சாலிஹீன்கள் எப்படி இதற்காக ஆவலாக இருந்தார்களோ அதே போன்று நாமும் இருந்து இந்த மாதத்தில் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்யணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 போன அமர்வு மற்றும் இந்த அமர்வுடைய 2 டெஸ்ட் இன்ஷா அல்லாஹ் வர செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம ரமதானுக்கு முன்னாடி நம்ம முடித்து விடலாம். ரமதான்ல முழுமையாக நம்ம மற்ற இபாதத்தில் ஈடுபடுத்தி விட்டு ரமதானுக்கு பிறகு அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் ஹயாத்தாக இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் உஸ்தாது திரும்பவும் இந்த இந்த மார்க்க கல்வியுடைய விஷயங்களை மன்னஜு ஸலஃபுடைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் மேற்கொள்ளலாம். தொடர்ச்சியாக நாம பொறுமையாக கேட்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெளிவு வரும். இல்லை என்றால் நம்ம மேலோட்டமாக இப்படியே படிச்சுட்டு போகும் பொழுது திரும்பவும் அதே சந்தேகம் தான் வரும். அதனால்தான் நேரங்கள் சில நேரத்திலே ரொம்ப நீளமா இருக்கு உஸ்தாத் என்று யோசிக்கலாம். இந்த விஷயங்கள் தெளிவு பெற்றால்தான் இருக்கக்கூடிய குழப்பம் அதை விட அதிகமாக இருக்கு. இதிலிருந்து நம்மை விடுபெற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம தெளிவாக தஃபக்கு ஃபித்தீன் நாம பெற வேண்டும். பரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த அமர்வை நம்முடைய நன்மையான ராசில் அல்லாஹ் கனப்படுத்துவானாக. இந்த புரோகிராமை ஏற்படுத்திய அல்லது இதை ஆர்கனைஸ் செய்த இந்த அல்லாஹ் தரு தர்பியாவுடைய நிர்வாகிகள் மற்றும் அவருடைய மாலிமாத் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த கூலி கொடுத்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.